ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்கு தொடர்பான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காதது தொடர்பான வழக்கானது தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக தணிக்கை குழு தலைவரிடம் புகார் வந்துள்ளதாக மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதமிட்டார். இதைத் தொடர்ந்து ஜனநாயகன் படத்தின் எந்தெந்த காட்சிகள் நீக்கப்பட்டன என்ற விவரங்களை நீதிபதி ஆஷா முன்னதாக கேட்டறிந்தார். தொடர்ந்து புகாரில் கூறப்பட்டுள்ள காட்சிகள் நீக்கப்பட்டு விட்டதே என ஹைகோர்ட் நீதிபதி ஆஷா கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதித்தால் அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான பதில் தரப்படும் என மத்திய அரசு தெரிவித்தது. தனது ஆட்சேபம் பரிசீலிக்கப்படவில்லை என்று மட்டுமே கூறப்பட்டுள்ள புகார் நிலைக்கத்தக்கது அல்ல என நீதிபதி தெரிவித்தார். தொடர்ந்து விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கோரிய வழக்கின் விசாரணையானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி.டி. ஆஷா அமர்வு முன்னதாக இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் காட்சிகள் உள்ளதாக வந்த புகாரானது நீதிமன்றத்தில் தொடர்ந்து வாதமிடப்பட்டது. ஜனநாயகன் படத்தின் காட்சிகளுக்கு எதிரான புகார் நிலைக்கத்தக்கது அல்ல என நீதிபதி தொடர்ந்து கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீதிபதி அடுக்கடுக்காக முன்வைத்தார். குறிப்பாக ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எதிராக வழக்கு என்பது ஒரு அசாதாரணமான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். உரிய காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்த பின்னரும் மறு ஆய்வுக்கு அனுப்ப அதிகாரம் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து ஆய்வுக்குழுவின் பரிந்துரைகளில் திருப்தி இல்லை என்றால் தணிக்கை குழு தலைவர் திரைப்படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பலாம் என மத்திய அரசு தெரிவித்தது. முதல் தணிக்கை குழுவில் இருந்த 5 பேர் மறு ஆய்வு குழுவில் இருக்க மாட்டார்கள் எனவும் வேறொரு 5 பேர் தான் இருப்பார்கள் எனவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மறு ஆய்வு குழுவை சேர்ந்த 5 பேர் தற்போது வரை ஜனநாயகன் படத்தை பார்க்கவே இல்லை எனவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஒரு திரைப்படம் வெளியாகாமல் தடுக்க தணிக்கை குழுவுக்கு சட்டம் அதிகாரம் கொடுத்துள்ளது எனவும் மத்திய அரசு தெரிவித்தது. தொடர்ந்து காட்சிகளை நீக்க வேண்டும், சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றால் படக்குழு செய்துதான் ஆக வேண்டும் எனவும் மத்திய அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. தொடர்ந்து இது தொடர்பான வழக்கானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது மத்திய அரசின் வாதமானது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்னும் சில மணித்துளிகளில் உத்தரவு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவியா. புதிய உறுப்பினர்கள் படத்தை பார்க்க வேண்டியுள்ளதாகவும் மத்திய அரசு தரப்பில் இருந்து வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உயர்நீதிமன்ற நீதிபதி ஆஷா இந்த வழக்கில் அனைத்துமே இயல்புக்கு மாறானதாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். வழக்கு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பகிரலாம். ஓரிரு தினங்கள்ல வெளியாகக்குள்ள 9ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில உண்டான வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. நடிகர் விஜய் நடித்து தான் நடிப்புல வந்திருக்கிற கடைசி படம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்ட நிலையில பல கோடி ரூபாய் செலவுல எடுக்கப்பட்டிருக்கிற இந்த படத்துல வந்து அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூஜா ஹெக்டா உள்ளிட்டோர் நடித்திருக்கிற நிலையில இந்த படத்துக்கான வரவேற்பு வந்து மிக அதிகமா இருக்குது. தமிழகம் முழுவதுமே தியேட்டர்கள்ல இன்னைக்கு அதாவது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்த படத்துக்கு முதல் கட்டமா UA சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. பின்னர் வந்து அது தடை செய்யப்பட்ட நிலையில இதுக்கு மாற்று தேடி, அதாவது இதற்கு உண்டான விடை தேடி என்ன பண்ணாங்கன்னா பட தயாரிப்பாளர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகின நிலையில இந்த வழக்கானது நீதிபதி ஆஷா முன்பு தற்போது விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தப்போ புகார்தாரர் நேரடியாக தணிக்கை குழு தலைவர்கிட்ட ஒரு புகார் அளித்தார். அதாவது தலைவர்கிட்ட மனுவில் ஏற்கனவே வழங்கப்பட்ட சான்றிதழ்களை வந்து நிறுத்தம் செய்யறதா அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில அந்த படமானது ஒத்தி வைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்குது. ஏன்னா இந்திய சினிமாக்களை பொறுத்த மட்டும் சென்சார் சான்றிதழ் வந்து வழங்கப்படலை அப்படின்னா அந்த படங்களை வந்து வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலையில தற்போது அந்த படம் ஒரு சிக்கலை சந்திச்சுட்டு இருக்குது. இதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்க கோர்ட்ல வந்து வெளியே இருந்தாங்க. கோர்ட்ல வந்து போட்டிருந்தப்போ அந்த மனு வந்து எடுக்கப்பட்டது. மனுவை வந்து மத்திய அரசு தரப்புல உள்ள சென்சார் சர்டிபிகேட் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா ஜனநாயகன் மறு ஆய்வு, அதாவது நீதிபதி கேட்டாங்க ஜனநாயகன் வந்து மறு ஆய்வுக்கு செஞ்சதை ஏன் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டதோடு இல்லாம திரைப்படங்களை குறித்து கேட்டாங்க. அப்போ வந்து அந்த படக்குழுவுக்கு ஏன் தெரிவிக்கல, அதாவது ஜனநாயகன் அந்த மறு ஆய்வுக்கு சென்றது குறித்து ஏன் படக்குழுவுக்கு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து மறு தணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தகவல் வந்து படக்குழுவுக்கு தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரைப்படங்களை தடை செய்யவோ அல்லது திரைப்படங்களை வெளியிடவோ தணிக்கை குழுவுக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தெரிவிக்க
நிலையில ஜனநாயகனோட தணிக்கை சான்றிதழ் வழங்கும் நடைமுறை வந்து அசாதாரணமாக உள்ளது அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆஷா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மறு ஆய்வுக்கு சென்றது குறித்து ஏன் படக்குழுவுக்கு தெரிவிக்கல அப்படின்னு கேட்டதோடு இல்லாம சென்சார் சான்றிதழ் வழங்குவதற்கு முன்போ மறுக்கும் முன்போ மனுதாரர் நீதிமன்றத்தை அணுக முடியாது அப்படின்னு சொல்லியும் மத்திய அரசு தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்சார் சான்றிதழ் ஏற்கனவே தரதா கூறினீங்களா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அந்த படக்குழுவோட நீதிமன்றத்துக்கு வர இயலாது அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த படங்களை வந்து ஒரு சில அதாவது தவறான வசனங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிகமான வந்து ஒரு வன்முறைகள் காட்சிகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆபாசம் உள்ளிட்டவைகளை வந்து தணிக்கை செய்யறதுக்கு அந்த தணிக்கை சான்றிதழ் அப்படிங்கிறது ஒரு வரையறையா பிரிப்பாங்க. UAA அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அடல்ட் ஒன்லி, அதாவது யூ அப்படின்னா எல்லாருமே பார்க்கலாம், அதாவது 13 வயதுக்கு மேற்பட்ட யாருமே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில 3 வகையா தான் பிரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில தமிழகத்தில் மட்டுமில்லை இந்தியா முழுவதுமே வந்து சான்றிதழ்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில இந்த படத்துக்கு முதல் கட்டமா UA கொடுக்கப்பட்டு பின்னர் அது திரும்ப பெறப்பட்ட நிலையில இதுக்கு வந்து நீங்க ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி தரப்புல வந்து கேள்வி எழுப்பப்பட்டது. தொடர்ந்து அந்த படக்குழுவினர் வந்து அதை தொடர்ந்து எங்களுக்கு தாரன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி படக்குழு தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில சென்சார் சான்றிதழ் தர்றதாக கூறிட்டீங்க, அதை கொடுங்கன்னு கேட்டு படக்குழு நீதிமன்றத்துக்கு வர இயலாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டதோடு இல்லாம இந்த படத்துல பல்வேறு இடங்கள்ல பாதுகாப்புத்துறை குறித்த ஒரு சில இது வந்து தவறான முறையில இருக்குது, அதனாலதான் இதை தர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மறு தணிக்கை குழுவுக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்ட தகவல் படக்குழுவுக்கு 5ஆம் தேதி அன்னைக்கு தெரிவிக்கப்பட்டது அப்படின்னும், ஆனா அதை அவங்க தகவல் தங்களுக்கு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டது. அதே மாதிரி ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் வழங்குறதுக்கு குறைந்தது 4 வார காலமாவது அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி தற்போது தணிக்கை வாரியம் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. தெரிவிக்கப்பட்டதோடு இல்லாம இந்த தணிக்கை ஜனநாயக மறுஆய்வுக்கு சென்றது குறித்து படக்குழுவுக்கு தணிக்கை வாரியம் ஏன் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிற கேள்வியை தான் திரும்ப முன்வைத்தாங்களே தவிர, ஏன்னா அந்த தணிக்கை குழு அப்படிங்கிறது முதல் கட்டமா UA அப்படின்னு கொடுக்கப்பட்ட நிலையில பின்னர் அது திரும்ப பெற்றுக்கிட்ட நிலையில அது வந்து இது வந்து இப்படி வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து உயர்நீதிமன்றத்துல வந்து அணுகிய நிலையில தற்போது இதற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குறதுக்கு 4 வார காலம் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி தணிக்கை வாரிய தரப்புல வந்து வெளியிடப்பட்டிருக்குது. அந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்குது. 9ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி அதாவது நாளை மறுநாள் வந்து இந்த படம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில தமிழகம் முழுவதும் பல 100 தியேட்டர்கள் பிடிக்கப்பட்டிருந்தது. அதற்கு உண்டான காட்சிகள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டு அந்த படத்தை வரவேற்கும் வகையில எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருந்த ஒரு சூழ்நிலையில தற்போது தணிக்கை சான்றிதழ் பிரச்சனை ஒரு பெரிய அவகாசமா எடுத்துட்டு இருக்கிறதோட இல்லாம 4 வார காலம் அந்த அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி தணிக்கை வாரியம் தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில இந்த படத்தோட வெளியீடு தள்ளி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிக அளவுல இருக்கிறதா சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்குது. தணிக்கை வாரியம் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, படத்துல முரண்பாடான காட்சிகள் மட்டுமல்லாது பாதுகாப்புத்துறையை உண்டான அதிகாரிகள் வந்து கலந்தாலோசிக்காம அதோட சின்னங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சேபனைக்குரிய ஒரு அவகாசம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில தான் இந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குறதுக்கு 4 வார காலம் அவகாசம் வந்து கேட்டிருக்குது தணிக்கை வாரியம். ஆனா படக்குழுவினர் வந்து இதற்கு அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்க, ஏன்னா படத்தை வெளியிடுறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னே சொல்லலாம். எல்லா பட தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் வெளியே வர்றதுக்கு வந்து அதற்கு முன்பு பல்வேறு கட்டங்கள்ல அந்த படமானது பிரச்சனையை தாண்டி வரும். ஏன்னா அந்த கடன் பிரச்சனையாகட்டும் அல்லது சென்சார் சர்டிபிகேட் சான்றிதழ் ஆகட்டும் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்களை தாண்டி தான் அவங்க வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில இந்த படத்துக்கு வந்து சென்சார் சர்டிபிகேட்டே முதல் கட்டமா UA அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி முதல் கட்டமா பார்த்திருந்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படத்துல ஒரு சில காட்சிகளை நீக்கணும், சில மாற்றங்கள் செய்யணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு இதை வந்து படக்குழு வந்து ஆய்வு செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே தெரிவிச்சிருந்த நிலையில அதே மாதிரி படக்குழுவினரும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பல்வேறு இடங்கள்ல மியூட், அதாவது அந்த இடங்கள்ல, அதாவது அந்த வசனங்கள் வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் வகையில் இருந்த ஒரு பல்வேறு இடங்கள்ல மியூட் செய்யப்பட்டிருந்தது. அதே மாதிரி பல்வேறு காட்சிகள் வந்து நீக்கப்பட்டிருந்தது உள்ளிட்டவைகள் பல்வேறு காரணமா அந்த ஏற்கனவே செஞ்சிருந்த நிலையிலையும் தற்போது அது அந்த படத்துக்கு வந்து UA அப்படிங்கிற சர்டிபிகேட் கொடுத்ததன் அடிப்படையில் தான் 9ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா தற்போது உள்ள சூழ்நிலைப்படி இன்னும் படமானது 4 வார காலத்துக்கு வெளியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சென்சார் சான்றிதழ் கொடுத்ததுக்காக தரதா சொல்லிட்டீங்க, அதை நம்பி நாங்க டேட் கொடுத்துட்டோம், அதனால எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு படக்குழுவினர் வந்து நீதிமன்றத்துக்கு வர இயலாது
அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்புல வந்து வாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது அதே சென்சார் சான்றிதழ் வழங்குவதற்கு முன்போ மறுக்கும் முன்போ மனுதாரர் நீதிமன்றத்தை அணுக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சென்சார் போர்ட் சர்டிபிகேட் உள்ள ரூல்ஸ் அதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்புல ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில 9ஆம் தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடாக நாளை மறுநாள் வெளியாகக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு இருந்த அந்த ஜனநாயகனோட அந்த ரிலீஸ் தேதி பின்தங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்குது அப்படின்னும் மறு தணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தகவல் ஏற்கனவே படக்குழுவுக்கு தெரிவிக்கப்பட்டதுன்னு மத்திய அரசு அதாவது சென்சார் போர்டு தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில புகார்தாரர் நேரடியாக வந்து தணிக்கை குழு தலைவர்கிட்ட மனு அளித்தார் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சென்சார் போர்டு தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு எதிரான புகார் அளிக்கிறதுக்கு சென்றது யார், அதே மாதிரி அந்த படங்களுக்கு உண்டான என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது உள்ளிட்டவைகள் வந்து தற்போது விசாரிக்கப்பட்டிருக்குது. இந்த மறு தணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தகவல் ஏற்கனவே படக்குழுவுக்கு தெரிவிக்கப்பட்டதுன்னும் ஜனநாயகன் படக்குழு இன்னும் முழுமையாக தெரியறதுக்கு தங்களுக்கு 4 வார கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தரப்புல வந்து தற்போது வாதங்கள் போயிட்டு இருக்குது. இதன் அடிப்படையில 9ஆம் தேதி அன்று இந்த படமானது ரிலீஸ் ஆகுமா அல்லது இன்னும் பின்தங்குமா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வருங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.